மைக்கேல் ஓவன் 18 வயசு சூப்பர் ஸ்டாராக அவர் பொட்டன்ஷியல் இருந்துச்சு. ஆனால் அவர் கரியர் முடிக்கும் போது எங்குமே பிலாங் பண்ணாத பிளேயராக முடிச்சார் கரியரை. ஏன்னா 18 வயசில் கிட் வந்து பயங்கரமான பொட்டன்ஷியல், பிரீமியர் லீக் கிரேட் அவர் பொட்டன்ஷியல். ஆனால் கரியர் முடிக்கும் போது எங்கேயுமே செதறி கிடைச்ச மாதிரி அன்ஃபினிஷ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் கடன் வாங்கி ஆடின கரியர் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மோகன் ஜோனியில் அதாங்க எங்கள் ஆடின கிளப் யாருமே அவர் உரிமை கொண்டாடல. ஏன்னா அவர் அங்கே விளையாட்ட மட்டும் தான் செஞ்சார், அங்கே எங்கேயுமே அவர் பிலாங் பண்ணல. லிவர்பூல் கிரியேட் பண்ணாங்க, லிவர்பூல் யூஸ் பண்ணாங்க, நியூகாஸ்ல வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, மான்செஸ்டர் யுனைடெட் சில வாட்டி ஜெயிச்சாங்க, ஸ்டோக் சிட்டி அந்த சாப்டர் வந்து இருந்திருக்கவே கூடாது. இவ்வளோ கிளப் ஆடி இருந்தாலும் எதுவுமே தனக்கான கிளப்பாக அமையலைங்க. எல்லா வாட்டியும் அவர் மூவ் பண்ணும் போது அவர் சின்ன ஸ்டாப்பாக சின்ன ஸ்டிண்டாக இருந்துச்சுங்க. அவர் வந்து கிங் வித்தவுட் அ கிங்டம் மாதிரி சுற்றிட்டு இருந்தார். ஃபுட்பாலில் லேட் 90s அப்படியே ஒரு கண்ட்ரோல், ஒரு வெடிகுண்டு மாதிரி வெடிக்கிறார். ஃபாஸ்ட் வயலண்ட் டிஃபெண்டர்ஸ்னால இம்பாசிபிளாக டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஒன் டச் ஆக்சிலேஷன் நெருப்பு மாதிரி ஃபினிஷ் பண்ண வராங்க பயங்கரமாக. அந்த ஃப்ரான்ஸ் கூட 98 தெரிஞ்ச கோல் அந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வார்னிங். மைக்கேல் ஓவன் யாருன்னு காட்டுக்க. அப்புறம் அவரோட பீக் பலன் டார் 2001 22 வயசில் யங்கஸ்ட் இங்கிலீஷ்மேன் எவர் டு வின் அ பலன் டார் அண்ட் அவார்டை தட்டி தூக்குறாரு. இங்கே பீக்கில் இருந்தால் ஓவனோட கரியர் சரியாக ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற பார்த்து ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட இன்ஜுரிஸ் அண்ட் அந்த கேமல், ரியல் மேட்ரிட் மேலே எடுத்த கேமல் அந்த இந்த மாதிரி டக்கு மூவ் பண்ணி அவர் பெரிய பிளேயர் ஆகணும் ரொம்ப ஒரு கிரீடியாக இருந்தாருங்க. அந்த நியூ கேசல் போனார். அங்கேருந்து அவங்க லிவர்பூல் ஃபேன்ஸ் கோவப்படுத்துகிற மாதிரி மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக சைன் பண்ணி மான்செஸ்டர் யுனைடெட் சட்டை போட்டு லிவர்பூலில் வந்து விளையாடினாருங்க. இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். அந்த ஃபேன் பேஸ், அந்த ரைவல்ரியில் அவர் எல்லா இடத்துலையும் ட்ராஃபி ஜெயிச்சிருந்தாலும், FA கப்பாக இருந்தாலும் சரி, UEFA கப்பாக இருந்தாலும் சரி, லீக் கப்பாக இருந்தாலும் சரி, பிரீமியர் லீக்காக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி ஷீல்ட், UEFA சூப்பர் கப், எங்கே தாங்க பிரச்சனை. என்ன பிரச்சனைனா ஓவன் இத்தனை ட்ராஃபி ஜெயிச்சாலும் அதை த்ரூ அவர் டிஃபைன் பண்ணலைங்க. ஏன்னா அவர் ஃபேஸ் ஆஃப் ரியல் மேட்ரிடாக இல்லை, அவர் ஹார்ட் ஆஃப் நியூகாஸ்லாக இல்லை, சோல் ஆஃப் யுனைடெடாக இல்லை, அண்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்டோக்காக கூட இல்லைங்க. ஹி வாஸ் அ சூப்பர் ஸ்டார் வித்தவுட் ஹோம் டீம். அதாங்க ஆணித்தனமான உண்மை. அதனால தான் அவர் லெகசி ரொம்ப பிஸராக இருக்குது. இவர் வந்து யாரெல்லாம் வாங்கி அடிக்கணுமோ கான்ட்ராக்ட் ஸ்ட்ரைக்கிற மாதிரி வாங்கி எல்லா கிளப்லையும் அடிச்சிருந்தாரு. ஏன்னா எந்த கிளப்புமே அவரை வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு உரிமையே இல்லை. ஃபுட்பாலில் ராஜ்யம் இல்லை அரசனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மைக்கேல் ஓவன், ஒரு பலன் டார் வின்னர். வாட் இஃப் ஒரு கரியர் வந்து இப்படி நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு, எல்லாரும் டிப்ரெசிங்காக இருக்குது. இப்போ அவர் பிரீமியர் லீக் கிரேட்னு சொல்லுவீங்களா, ஒரு சூப்பர் ஸ்டார், அவரே அவர் கரியர் அழிச்சிட்டாராம். இந்த மாதிரி ஃபுட்பால் கதைகள் தினமும் உங்கள் ஆல்கோரிதம் காட்டணும்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.